friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி இசைக்கு முத்துப்புறம் மும்பை முத்துபாபா இன் கன்னியாகுமரி. இன்னைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 23,277 ஒரு 40 பாயிண்ட் கீழே. கொஞ்ச நேரத்தில் 23,292 நேற்று கன்சல்டேட் ரேட்டு வரைக்கும் வந்துட்டு கீழே வந்து ஒரு அரை மணி நேரத்தில் 23,100 லோ வரைக்கும் வந்ததுக்கப்புறம் திரும்ப 200, 240, 250 கன்சல்ட் ஆகிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 23,202 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 110 பாயிண்ட் கீழே கூட வச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு 110 பாயிண்ட், நேற்று ஒரு 100 பாயிண்ட், 220 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. இது என்ன காரணம்னாக்கி நேற்று இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்து நாட் பேட், நாட் குட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு, குட். அதே நேரத்தில் ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வந்தது இன்னைக்கு நார்மல் தான், மோசம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே ஒரு 25% ஆக்சிஸ் பேங்க் கீழே வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு 5% கீழே வந்திருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும். இது கீழே வரதுனால மத்தியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், அடுத்தது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்குமே கீழே வரும்போது நேற்றும் இன்னைக்கும் சேர்ந்து பேங்கிங் செக்டார் நிப்டிக்கு ஒரு 200 பாயிண்ட் கீழே டவுனில் கொண்டிருக்கு. வேற எந்த விதமான காரணமும் கிடையாது. மெயின் என்ன, வாட் எவர் த பிஃபோர் ரிசல்ட் எல்லாம் அப்ரிசியேட்டே மேலே போகுது. ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் இருக்கும்போதே எல்லாம் கரெக்ட் பண்ணி கீழே வந்துடுது. ரிசல்ட் நல்லா இருந்தாலும் சரி தான், மோசமாக இருந்தாலும் சரி தான், மேற்கொண்டு கீழே தான் போகிறத தவிர மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அது வந்து பேங்க் நிஃப்டி டீட்டெயில் என்னங்கிறது சொல்கிறேன். அதே நேரத்தில் வீக்லி கன்சல்டேட் வீக் பேசிஸில் ஹை வந்து 23,392 நேற்று முந்தா நாள் வந்து ஹை. லோ வந்து மண்டே வந்தது 23,047. இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு பார்த்தாக்கி கன்சல்டேட்டட் வீக்லி 23,210. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஸ்பாட் என்ன க்ளோஸ் ஆயிருக்கோ அதே லெவல் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால் லாஸ்ட் 6 வாரமாக 23,770, 24,770 இன்னைக்கு 23,210 வரைக்கும் வந்திருக்கு. கீழே தான் 6 வாரமும் வந்துடுங்க. போன வாரத்தோட இந்த வாரம் கீழே. 6 வாரமும் ஹையர் லோ ஹையர் ஹை பேட்டர்ன்லேயே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. 6 வாரம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 வாரம் கண்டினியூ ஆகும். அது என்ன, ஜனவரி 4, ஜனவரி 5வது வாரம் முடிவு இருக்கலாம். அது நேரத்தில் பிப்ரவரி 1 வீக்கு ஜென்ரல் பட்ஜெட் வருது. அந்த வாரம் எப்படி வருதுன்னு யாரும் சொல்ல முடியாது. மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு கிடைக்கு. அதனால் ஓவரால் பார்க்கும்போது நிப்டி வந்து 23,000 சப்போர்ட் லெவல், ஹையர் லெவலில் 23,420 இதுக்குள்ள இன்ட்ராடேல எங்கனாலும் போயிட்டு வரும். க்ளோசிஸ் பேஸ் வந்து 23,330, 340 மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அவ்வளோதான். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இன்னைக்கு 48,960 ஓப்பன் ஆகி 49,047 ஹை போயிட்டு கீழே வந்து லோ வந்து 48,310. கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்டு குவாலிட்டி. கடைசியில் க்ளோஸ் ஆனதுன்னா 48,540 ஒரு 760 பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றும் டவுனில் க்ளோஸ் ஆச்சு, இன்றைக்கும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு 1000 பாயிண்ட்டு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, ஆக்சிஸ் பேங்க்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 25% டவுன் ஆயாச்சு. 1,300 ப்ளஸ்ல இருந்து இன்னைக்கு 1,110 ப்ளஸ்ல தான் இருக்கு. ஆக்சிஸ் பேங்கை வச்சு மற்ற ஐசிஐசிஐ பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, மஹிந்திரா, கோட்டக் அடுத்த ரிசல்ட் வரும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஸ்டேட் பேங்கு எல்லாமே கீழே வரும்போது மார்க்கெட் வந்து வீக்னஸ் பர்சிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபாலோ சார்ட் வீக்கில் என்ன க்ளோஸ் ஆகுறது வச்சு தான் மண்டே டு ஃப்ரைடே 4th வீக்கும் 5th வீக்கும் க்ளோஸ் பண்ண முடியுமா தவிர மார்க்கெட் மேலே போகிறது கீழே வரதெல்லாம் மேலே, அதான் செல் ஆன் ரைஸ் பை ஆன் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி, கீழே வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது என்ன இருக்கு, ஒன்று ஏற்கனவே இந்த வாரத்தில் கம்ப்ளீட்டாக விற்றுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு 3,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. அது தனியாக காட்டுறேன். மேலே போகும்போது எல்லாமே ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாங்குறதெல்லாம் என்னென்னா வித்தாச்சுன்னா அதை ஒரு திருப்பி வாங்கி தான் ஆகணும். ஸ்ட்ராட்டஜியில்
இப்போ 23,600க்கு விற்றுருக்குறாங்கன்னாக்கி 23,200 வரும்போது ஒரு 200 பாயிண்ட் கிடைக்கும். அதை கவர் பண்ணிடுவாங்க, வாங்குவாங்க, அவ்வளோதான். மேலே வந்து கீழே இருக்கும்போது லெவலில் வாங்கும்போது என்னன்னாக்கி ஒரு சப்போர்ட் லெவல் இன்னைக்கு 26,100 வந்திருக்கு. மண்டேல மேலே போகணும்னு சொல்லி கால் ஆப்ஷன் வாங்கலாம். விற்றதை வாங்குவாங்க, வாங்குறத விற்பாங்க மேலே போகும்போது. இதுதான் கால் ஸ்ட்ராட்டஜி என்னன்னாக்கி பை. இன்னைக்கு பிஇ வந்து 26,100 வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 100, 150 ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே போய் இன்னைக்கு விற்றுருக்கலாம், வாங்கியிருக்கலாம், எல்லாம் நடக்கும். அதாவது பிஇ வந்து எவ்வளோ சப்போர்ட் லெவலில் இருக்கோ விற்கலாம், கால் ஆப்ஷன் வாங்கலாம். அதே நேரத்தில் ஷார்ட் பண்ணுறது மேலே ரெசிஸ்டன்ட் ரொம்ப கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணலாம். அதில் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு கீழே தள்ளி புட் ஆப்ஷன் வாங்கலாம். இதுதான் ஸ்ட்ராடல். இதை தவிர வேறு எதுவுமே மார்க்கெட்டில் கேஷ் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. ஒரு திருப்பி கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கியாச்சுன்னா அப்புறம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஓவரால் நிஃப்டி வந்து 23,000 23,420க்குள்ளே தான் ட்ரேடிங் நடக்கும். ஆன் க்ளோசிங் பேசிஸில் 23,330க்கு மேலே க்ளோஸ் ஆகாது. கீழே வந்து 23,000க்கு கீழே போகாது. இன்ட்ராடேயில் 22,860 வரைக்கும் வரலாம். அதுக்கு கீழே போகிறது வந்து 4th வீக் 50 வீக்கு முடிவு பண்ணுறதை வச்சு தான் பிப்ரவரி பட்ஜெட் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து ஏற்கனவே செகண்ட் வீக் டார்கெட் நிஃப்டி கொடுத்துருக்கேன். 22,690 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி வந்து 46,690 வரும். இது என்னன்னைக்கு மேலே போகிறது கஷ்டம், கீழே போகிறது ரொம்ப ஈஸி. அப் ட்ரெண்ட் லிமிட்டெட், டவுன் ட்ரெண்ட் அன்லிமிட்டெட், போத் நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டி. சொல்ல போனால் அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ரிலையன்ஸ், பிபிசிஎல், ஹிண்டால்கோ, கோல் இண்டியா, நெஸ்லே closed positive and long built up. Axis Bank, Shriram Finance, Kotak Bank, Mahindra, Wipro and ICICI SBI down, short built up. Foreign institutions sold today 3,320 crore. Domestic bought it 2,572 crores. Index future foreign institutions sold 2,406 crore. Index option sold 13,994 crore. Stock future sold 845 crore. Foreign institution sold stock option 848 crore.